வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. இன்னைக்கு என்னடா என்னமோ பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஃபிளேவரா ஒன்று பண்ணி தர போறேங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெசர்ட்ஸ் தாங்க. அது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால், ஒரு மாதுளைப்பழம், ஒரு செவ்வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சம் பிரெட், ஒரு 6 பிரெட் எடுத்துக்கோங்க. 6லேருந்து ஒரு 8 பிரெட் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. நீங்கள் நார்மல் பிரெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஃப்ரூட் பிரெட். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் பிரெட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாலை எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம், காய்ச்சிடலாம். நம்ம ஒரு பேனில் ஊற்றி நல்லா பாலை காய்ச்சிக்கலாம். இது 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சிக்கோங்க. இந்த பக்கம் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பக்கம் மற்றது ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரே ஒரு கரண்டி பால் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஒரு ஸ்பூன் நம்மளோட வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் போட்டு கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கட்டி தட்டாமல். இப்போ பாருங்கள், இது கட்டியே தட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட பால் பொங்கி வருது. நல்லா பொங்கி வருது பாருங்கள், நம்மளோட பால் நல்லா பொங்கி வருது. இப்போ அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் தீஞ்சிக்காம கலரிக்கோங்க. இங்கே இருந்தது நம்மளோட பால், இந்த லெவலில் வச்சுருந்தோம். இப்போ இதளவு குறுகிருச்சு. 1/2 லிட்டர் பால்லேருந்து இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 1/4 லிட்டர் கிட்டக்கையாவது வந்திருக்கும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதோட கன்சிஸ்டன்சி மாறி இருக்கும். அண்ட் கலரும் சேஞ்ச் ஓவராக இருக்கு. ஸோ இப்போ இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கஸ்டர்ட் மில்க் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதளவுக்கு வச்சுருந்தோம். இப்போ இதளவு குறைஞ்சி போச்சு. ஸோ 1/2 லிட்டர் பால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் கிட்டக்கையாவது வந்திருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கிளர்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். உங்கள் மில்கோடது நல்லா திக்காக மாறி இருக்கும். இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்கோம்ல ஏற்கனவே நம்ம கஸ்டர்ட் மில்க்கையும் கஸ்டர்ட் பவுடரையும் நம்மளோட மில்க்கும் சேர்ந்து கலந்து நம்ம வச்சுருக்கோம். அதில் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றுக்கோட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேரமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரிக்கோங்க. கைவிடாமல் கலரிக்கோங்க. ஒரு கலரிட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு கொதி இப்படி வருது. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா இந்த திக்கி கன்சிஸ்டன்சி வரும் பாருங்க. ஏற்கனவே இருந்த பாலோட இந்த இதுவும் சேர்த்தோன்னே நல்ல ஒரு க்ரீமியாக வரும். செம்ம க்ரீமியாக இருக்கும், பார்க்கவே க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டைமில் என்ன பண்ணுங்க, அப்படியே நீங்கள் உங்களோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த க்ரீமினஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூல் பண்ணுங்க. இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். நீங்கள் ஃப்ரீசரில் வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லாட்டா நீங்கள் வெளியில் வேணாலும், ஃப்ரீசர் இல்லாதவங்க நீங்கள் வெளியில் வச்சு கூல் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா ஆறி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வெளியில் வச்சு நல்லா ஆறினாலே இது நல்லா வந்துடும். இந்த திக்கி கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் வரும்.
அதை நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் அகெயின் ஒரு 250 ml நான் மில்க் எடுத்து அதே பவுலில் நல்லா இதை வந்து காய்ச்சிப்போம். இது வந்து கொஞ்சம் நல்லா காய்ச்சணும் சரிங்களா. க்ரீமி கன்சிஸ்டன்சி வர மாதிரி காய்ச்சுங்க கொஞ்சம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இது வச்சது வந்து இதளவுக்கு வச்சுருந்தோம், இப்போ வந்து இதளவுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த இது வந்து திக்னஸ் வந்துருச்சு. ஸோ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட பீட்டர் இல்லை நீங்கள் ஏதாவது நல்லா நீங்கள் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா இதை இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ நம்மளோட ப்ரெட்டை வந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணியிருக்க வாழைப்பழத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளோட மாதுளை பழத்தை இது மேலே சாப் பண்ணியிருக்கிறதுல சுற்றி போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற நம்மளோடத அதை லைட்டாக அப்படி மேலாக ஊற்றிக்கோங்க. ஸோ இதை ஊற்றினக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வச்சிருக்க நம்ம ஏற்கனவே கூல் டவுன் பண்ணி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட்லாம் சேர்த்து வச்சதை அதை இது மேலே ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் உள்ள பிரெட்ஸ் எல்லாமே இது மேலே வச்சிடலாம். இப்போ பிரெட் எல்லாத்தையும் இது மேலே வச்சுட்டு திருப்பி ஒரு லேயர் மாதிரி திருப்பியும் நம்ம ஃபார்மேஷனில் இதோட ஃபர்ஸ்ட்டு கஸ்டர்ட் இது ஊற்றிடலாம். ஸோ இதில் நல்ல டிப்பாக இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்மளோட க்ரீமி கன்சிஸ்டன்சியில் உள்ள மில்க் அதை ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பேலன்ஸ் உள்ள மாதுளை பழத்தை அப்படியே இதில் தூவினாப்பில் போட்டுருங்க. அப்படியே ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி போட்டு விட்டுருங்க எல்லா பக்கமும். இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்கனவே ஃப்ரூட்ஸு எல்லாமே போட்டிருக்கோம். ப்ரெட்லேயும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஃப்ரூட்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் வேணால் நான் வந்து இன்னைக்கு ஹனி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் சுகர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னோடதில் நான் வந்து சுகர் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஹனி எடுத்து இதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கோங்க. ஃப்ரூட் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி டேஸ்டியாக ஒரு யம்மியான ஒரு ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் என்ன ஸ்வீட்ஸோ இல்லை என்ன டெசர்ட்ஸ் வேணுமோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களோட நான் சந்திக்கிறேன். ஸோ பாய்.